புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் மறுத்த நிலையில் அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட வழக்கில் தற்போது அவருடைய உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையில் செய்யப்பட்டு வருகிறது. குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை வேண்டும், நிவாரணம் அறிவிக்க வேண்டும், வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த உடலை வாங்க பெற்றோர்கள் மறுத்த நிலையில் இந்த தகவலை அறிந்த முதலமைச்சர் பெற்றோர்களை தற்போது பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். புதுச்சேரியில் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு பரபரப்பாகி பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், தூக்கிலிட வேண்டும் என கோரிக்கைகளை வைத்து பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அந்த சிறுமியின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ள இடத்தில் பெற்றோர்கள் அவர் உடலைக்காக காத்திருந்த நிலையில் குற்றவாளியை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும், வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும், உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வரித்து உடலை வாங்க மறுத்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது சட்டப்பேரவைக்கு அழைத்துள்ளார். சிறுமியினுடைய தந்தை தற்போது அங்கே சென்றுள்ளார். அது போன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் அவர்களுடன் சென்றுள்ளனர். பேச்சுவார்த்தை முடிவு பிறகு அந்த உடலை வாங்குவார்கள் என தெரிய வரும். தற்போது அந்த சிறுமியின் உடலானது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அங்கே அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது.